ட்ராமா தான் ட்ராமா மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுமா? பேனிக் அட்டாக். விக்ரம் கிட்ட அரோரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது போல். அதுக்கு விக்ரம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அரோரா சொல்கிறாங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே வந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த கார் இன்சிடெண்ட், அதாவது சாண்ட்ராக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்து அது வந்து ஒரு ட்ராமா அப்படின்றது போல் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு அப்படியே மண்டை வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது அப்படின்றது போல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு விக்ரம் சொல்கிறாரு, நான் அவங்க அன்றைக்கி கீழே விழுந்து எடுத்துகிட்டு போனப்போ அவங்க மூச்சு விட முடியாமல் இருந்தாங்க. நான் உள்ளே கொண்டுட்டு போனதுக்கப்புறமா டாக்டர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 2 குழந்தைங்களுக்கு அம்மா, அவங்க வந்து ட்ராமா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது ட்ராமாவாகவே இருந்துட்டு போகட்டுமே, நான் ஏமாந்ததாகவே இருக்கட்டுமே அப்படின்றது போல் விக்ரம் சொல்கிறாரு. மதர் ஆஃப் 2 சில்ட்ரன் அவ்வளோ ஒரு ட்ராமா பண்ணுவாங்கன்னு உனக்கு தோணுதா? அதுக்கப்புறமா நான் வந்துட்டு அது ட்ராமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீ என்ன நம்புற, உனக்கு என்ன தோணுது அப்படின்றது போல் விக்ரம் அரோராவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அரோராவும் அது ட்ராமா இல்லை அப்படின்றது போல தான் எனக்கு தோணுது. சாண்ட்ராவும் நல்லவங்கலாம் கிடையாது. அவங்க வந்து விஜய் சேதுபதி சார் திட்டினதுக்கு அப்புறமா அவங்க சடனாக மாறிட்டாங்க. அதையுமே எப்படி ஒருத்தங்க இவ்வளோ சடனாக மாற முடியும் அப்படின்றது போல் கொஷின் பண்ணாங்க. அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சடன் சேஞ்ச் கூட எனக்கு ஓகேவாக தான் தோணுது. என்கிட்ட வந்து இப்போ வந்து அவங்க உட்காந்து பேசும்போது அவங்க மேலே எனக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. இந்த பேனிக் அட்டாக்னால அவங்களும் ஒன்றும் வந்து நல்லவங்கலாம் கிடையாது. நிறைய பேரை பற்றி காசிப் பேசியிருக்காங்க. திவ்யாவை பற்றியாக இருக்கட்டும், ரம்யாவை பற்றியாக இருக்கட்டும். என்கிட்ட வந்து யாரையாச்சும் பற்றி என்கிட்ட காசிப் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதை நான் டக்குன்னு கட் பண்ணிடுவேன். அவங்க மேலே வந்துட்டு எனக்கு இந்த பேனிக் அட்டாக்ல இருந்து தான் அவங்க மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படின்றது போல் அரோரா விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க.